அட கடவுளே, இப்படி எந்த நாள் வந்து தூக்கிட்டு போறவங்களா? என்ன கறி? பருப்பு கறிடாப்பா, செம்ம டேஸ்டா இருக்குமே. அம்மா இது மீன் கறி. அப்புறம் என்ன எங்கட வீட்டையே மீன் கறி சமைக்கிறல்ல. சோறு சாப்பாடு எல்லாம் ஸ்டாக்ல தான் இருக்கு. சாப்பாடு சமைச்சு கொடுக்குறேன். கடைசியில பெண்களுக்கும் வருத்தம் வந்து நாங்களும் ஹாஸ்பிட்டல் தான் கிடக்க போற மாதிரியா? என்ன நேரத்தோட எங்க காய்ச்சலோட அமர்ந்து போறீங்க. ஐயோ ஐயோ, பயங்கர டேஸ்டாப்பா. உங்களோட சமையல் தானா? நான் தான் சமைச்சேன். அப்ப கஷ்டம்ன்றீங்க. கொச்சிக்கா வெட்டுத்தூள் போட்டிருக்கீங்க, மஞ்சத்தூள் போட்டிருக்கீங்க, தேங்காய் பால் விட்டுருக்கீங்க. கஷ்டம் சமைச்சு கொடுக்காடி சாப்பிடாதுல தம்பி. கஷ்டம் பாத்தீங்களா? உங்களை எல்லாம் ராணி மாதிரி வச்சிருக்காங்க. அதான் கடன் பட்டானே சாப்பாடு கொடுக்குறான். அம்பளி மாமா அழகான சொக்கா எங்கே போறாய்? காட்டை போறேன். காடு ஏன் கம்பு வெட்ட, கம்பு ஏன் தம்பியை போல ஒரு ஆள் தான் நீங்களும். அம்மா மாதிரி தானே பண்ணி. அதுதான் அம்மா பாப்பம் எப்படி டேஸ்டா இருக்குண்டா. உங்களுக்கு சந்தோஷம் தானே? இப்ப இதான் டொய்லெட் பிட்டாங்க கூட. அப்ப ஒன்றுமே இதுல பாவிக்கல, அது உடஞ்சு போயில கிடக்கு. பாவிக்கல, நாங்க இங்க தம்பியா விட்டோம். தம்பியா கல்ற விட்டவா? ஒரு அவசரம் அங்கதான் போவோம். எவ்வளவு தூரம்? ஒரு 2 கிலோமீட்டர். அம்மோ, அங்க போற கடையில அவசரம் போயிருமில்லப்பா. எல்லாம் கஷ்டமா இல்லையா உங்களுக்கு? தாடாப்பா, எனக்கு மனசு கேளாம இருக்கு. சி, என்ன வேலைடாப்பா இது. அப்ப நீங்க இந்த நாளந்த கூடத்தை தூக்கிட்டு வர ஒரு பெரிய கடல் போல செய்யலண்டாலும் ஒரு சிறு துளி போல ஏதாவது முயற்சிகள் எடுங்கடாப்பா. இதெல்லாம் பார்க்கும்போது நாங்க முஸ்பாத்தியா கழிச்சா அவங்களோட சந்தோஷமா கழிச்சாலும் படும் மோசமான கவலையா இருக்கு. இப்ப அரசியல்வாதிகள் அப்படின்ட்டு வந்து ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் வீட்டை வரக்கூடாது. நீங்களும் இவங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு நீங்க முயற்சி செய்யணும். சொந்தங்களுக்கு வணக்கம். அந்தா பாருங்க, ஒரு வீடு ஒன்று தெரியுது. அந்த வீட்டை தான் போறோம். எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்க. இப்ப எந்த நாளும் இதாலதான் இவங்க போயிட்டு வரணும். கவனம், நீங்களும் கவனமாவாங்க. இப்படியே மனுஷர் வாழ்றாங்க தானே. அம்மா வணக்கம். எங்க அந்த பக்கம் போயிட்டீங்க? சொர்க்கம் மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கீங்களப்பா. வாங்க. நரகல் வாழ்க்கையா? என்ன மாதிரி நரகல் வாழ்க்கை? என்ன பெயர் உங்களோட? ரகுமார் குபேந்தினி. ரகுகுமார் குபேந்தினி. குபேந்தினி. ஓகே. உங்களோட பிள்ளையா? என்ன பெயர்? குபேதா. குபேதாவா? மொத்தம் எத்தனை பிள்ளைகள்? 4 பிள்ளைகள். 4 பிள்ளைகளா? அப்ப மீதி 2 பேர் அங்க. இந்தானிக்கார ஒரு ஆள், அடுத்த ஆளு கிளாஸ்க்கு போறாரு. இந்த வருஷம் 11ஆம் ஆண்டு கை, 11ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு கை. 3 பேருக்கு வேண்டும்னால 25,000 வேணும். பப்பிசா 3 பேர், இவன் 9ஆம் ஆண்டு, இவன் 3ஆம் ஆண்டு, அவர் 11ஆம் ஆண்டு. அப்ப அதுக்காண்டி ஆள் வீட்டுல நிக்கல. தண்ணி வீட்டுக்கு நேற்றெல்லாம் ஆனா தண்ணி இன்னொரு பக்கத்து வீட்டுல போய் கிடந்தாங்க. அப்படியா? அப்ப அண்ணன் என்ன தொழில் செய்யறது? கூலி வேலை தான். இந்த ரிங்கு எல்லாமே வேலை செய்யறாரு. என்ன வேலை? இந்த ஒரு மேசம் வேலை எல்லாத்தையும் இது பார்த்து செய்யும். அவருக்கும் வருத்தம், ஒரு கிட்னி வேலை செய்யாது. மாசம் ரத்தம் சுத்தரிச்சு இருந்தாங்க. இப்ப வரவனான்னு சொல்ல அதுக்கு நிப்பாட்டி போட்டு பிள்ளையோட படிப்புக்காண்டி போய் வேலை செய்யும். நம்ம தான் இப்படி கிடக்கணும்னா நாளைக்கு நம்ம பிள்ளைகளை எதிராக யோசிக்கணுமே. அதுக்கு படிச்சு முன்னேறினா தானே நாளைக்கு ஏதோ ஒரு நல்ல வழிக்கு போகுங்கள். இப்ப உங்களுக்கு எத்தனை வயசுக்கா? எனக்கு 35. 35? பார்க்க நல்லா அழகா இருக்கீங்களே. 35 வயசு மாதிரி இல்லையேப்பா. ஒரு உதவி கொட்டில தண்ணிக்கு சரியான அந்தரம். அந்த வீட்டுக்கு அந்த தம்பியாக்கு வீட்டு தண்ணி இருக்கலாம் போறேன். அந்த தண்ணி எடுத்து அந்த கிடங்குக்குள்ள நம்ம இஞ்சால போறேன். அந்த வீட்டுக்கு போனா வரவும் நாண்டுவாங்க. தண்ணிக்கு கூடி சரியான கஷ்டம். என்ன வாழ்க்கடாப்பா. எத்தனாம் ஆண்டு படிக்கீங்க? 8ஆம் ஆண்டா? கையோட 9. என்ன கறின்றீங்க? பருப்பு கறி இருக்கா? சாப்பாடு சாப்பிடுவோமா? அப்ப சரி. அப்ப கோவில் கட்டுறதுக்கு காசு ஒன்றும் தர மாட்டீங்களா? ஒரு ரூபாயும் இல்லையா? அப்படி சொல்லக்கூடாது. தேடி பாருங்க, தேடி பாருங்க. ஒரு 50 ரூபா இருக்கும். இதுன்னா நான் தருவேன். நேற்றாவு தான் நீ காவோட காவா இருக்கு. புள்ளைய 4 பேரையும் அந்த கட்டியில போடுறது தான் குந்தி இருந்த வெளிய வெளிய. அப்ப தூங்குறல்ல?
பிள்ளைகள் 4 நித்திரோண்டது நான் குந்திச்சிருந்தான் விடிய விடிய அப்புறம் அடுத்த தண்ணி வடியல நேற்று அவங்க பக்கத்துல சித்தியாக்கிட்ட விட்டான் போய் படுத்து. ரொம்ப கஷ்டம். அம்மாவும் கஷ்டம், அப்பாவும் கஷ்டம். நாங்கள் கஷ்டப்பட்டு தான் பள்ளிக்கு போவோம். சரி சரி கவலைப்படக்கூடாது, விளங்குது அப்படித்தான். பிள்ளைகளுக்கு தெரியும் வந்து போறதுகள். ஆனா அதுகளும் சொல்லுங்க, நீ என்ன கஷ்டப்பட்டு இருக்கியால் என்ன உன் காசுகள் அதுகள் என்ன வாங்குறதுக்கு போடுறனாலே பிள்ளைகள் தான் போடுறேன். நான் காசு ஸ்கூல்லையா நல்லா படிப்பீங்களா? எத்தனை பிள்ளைகள் ஸ்கூல்ல? 30. 30? நீங்க எத்தனாவது? இந்த கடைசி எக்ஸாம் மட்டும் நடந்துச்சுல்லோ? அது இன்னும் சொல்லுவேன். இன்னும் சொல்ல இல்லை. அதுக்கு முதல் செகண்ட் டைம் எக்ஸாம் நடந்தது இல்லோ? அதுல எத்தனாவது பிள்ளை நீங்க? 10வது. 30 பிள்ளைகள்ல 10வதா? வெரி குட், சூப்பர். சரியா, இன்னும் நல்லா படிக்கணும். படிக்கிறதுக்கு நாங்க ஏதாவது முயற்சி எடுத்து உங்களுக்கு ஏதாவது செஞ்சு தருவோம். நல்லா படிக்கணும். வேற என்ன வாழ்க்கையில நீங்க என்ன வாங்க போறீங்க, என்ன செய்யணும் விருப்பம் உங்களுக்கு, என்ன ஆசை இருக்கு? நான் படிச்சு கலெக்டராகி என் அப்பாவையும் என் அம்மாவையும் ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரணும் ஆசை. கட்டாயம், சூப்பர். அழாதீங்க அழாதீங்க. எந்த நாள் அந்த தண்ணிக்குள்ள தான் தெரியணும். என்ன காலில் நீச்சரங்கள்லாம் வருமேடாப்பா, அது கடியெல்லாம் வந்திருக்கா? காலில் கடியெல்லாம் வந்துட்டா இந்த தண்ணிக்குள்ள தெரிஞ்சு? ஒரு நாளைக்கு வந்து நமக்கே இப்படி இருக்குண்டா, எந்த நாளும் இருக்கிற உங்களுக்கு என்ன? சரி, ஒன்னும் யோசிக்க வேணாம். சரியா, ஒன்னும் யோசிக்க வேணாம். நாங்களும் இருக்கோம், எல்லாம் வெல்லலாம். ஓகேவா? டன். அம்பளி மாமா அழகான சொக்கா எங்கே போறாய், காட்டை போறேன். காடு ஏன் கம்பு வெட்ட, கம்பு ஏன் மாடு மேய்க்க, மாடு ஏன் சாணம் போட, சாணம் ஏன் வீடு மழுக, வீடு ஏன் பள்ளி செல், பள்ளி ஏன் பாடம் படிக்க, பாடமேன் பதவி வாங்க, பதவி ஏன் பட்டம் வாங்க, பட்டமேன் பெருமைக்காக, பெருமையேன் புறமை. சூப்பரா பாட்டெல்லாம் படிக்கீங்களே, பரவாயில்லடாப்பா. கலெக்டரா என்ன செய்ய போறோம்னு சொன்னீங்க? அம்மாவையும் அப்பாவையும் நல்லா பார்த்துக்கொள்ளணும் தானே. இப்ப எத்தனாம் ஆண்டு? 8ஆம் ஆண்டு. அப்ப இன்னும் டைம் இருக்கானே, படிக்கணும். என்ன வீடு தான் கட்டி தராட்டியும் ஒரு குடிக்கிறதுக்கு தண்ணீரும் அந்த டாய்லெட் கரண்ட் கூட இல்ல. வீட்டுக்கு கரண்ட் இல்ல. கரண்ட் இல்ல, டோச்சிலாம் படிக்கிற பிள்ளைய சம்தியால கரண்ட் வயரிங் பண்ணச்சுனாங்க, வயரிங் பண்ண கரண்ட் தரல. அந்த பிள்ளைய இலவசமா கொடுக்குறேன்னு சொல்லி கரண்ட் வயரிங் பண்ண சொல்லி வயரிங் எல்லாம் பண்ண அவளை விட்டு கரண்ட் தர மாட்டாங்க. கரண்ட் தரல. அப்ப குடிக்கிறது உழைச்சி வர காசு சாப்பாட்டுக்கு பிள்ளைகள் கொடுக்குறீங்களுக்கு தான் காணும். அதே மாதிரிக்கு இப்ப குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி இல்லையா வீட்டு? தண்ணி துப்புரவேல இந்த வீட்டுக்கு இப்ப இந்த இவங்க தம்பியாக்கிற வீட்டுக்கு தான் போறோம் நான் தண்ணி எடுக்க. அதுல அந்த ரோட்ல பாத கூடாது தானே, அதுல விழுந்து விளம்பி வந்து இடுப்புக்கும் குடிச்சு துப்புரவு அங்க ஊர்ல இருந்து தஞ்சால போகணும். ரெண்ட கடவுளே. ஒரு பயிர் தோட்டங்கள் இது செய்யும், பட்ட லைன்கள் பைப் லைன்கள் என்ன செய்திருவாங்க. வேர்டு செஞ்சீங்க அவங்க இருந்தாருல பிள்ளைய 2 பேரும் வேர்டு செஞ்சிருக்காங்க. அப்ப வேற ஏதாவது யூடியூப் சேனல் யார் மூலமாவது உங்களுக்கு உதவிகள் ஏதாவது கிடைச்சதா? இல்ல இல்ல, நீங்க தான் ஒருக்கா வந்து எங்களுக்கு அரிசி ஆமந்தம் இருக்கீங்க. நான் ஒருக்கா வந்தேன். முதல்ல அரிசி சாமான் கொடுத்ததானே நீங்களும் வந்தீங்களா? அதுல வச்சு தந்தீங்க. அது இப்ப எத்தனை நாள்ராப்பா? அது வேற ஏதாலே ஒன்றும் இல்ல, கிடைக்கல. இந்த வெள்ள மாதிரியும் அரசாங்கத்தாலேயா ஏதாலேயோ ஒரு சுண்டு அரிசிகள இது சாமானுமே கிடைக்கும். ஜிஎஸ்சிக்கு அறிவிச்சு பீரியம் குடிச்சு ஜிஎஸ்சி கிளம்புனா ஜிஎஸ்சி குடி வாராது, ஆர்டிஎஸ் போல எடுத்தா ஆர்டிஎஸ் வாராது. ஆர்டிஎஸ் அவங்கவுங்க ஆக்களை தான் முன்னேற்றாங்க, மற்றவங்க பார்த்தாங்க. அவங்கவுங்க ஆக்களுக்கு ஆர்டிஎஸ் மாதிரி வந்தானுன்னா அவனோட ஆக்களை கொஞ்சம் நல்லா முன்னேற்றி போட்டு அவனோட விளைவிச்சாங்க. அப்படிதான் நடக்குது இந்த ஊருக்கு. அப்ப என்ன செய்யலாம் இதுக்கு? அதுக்கு நான் ஆறுகிட்ட சொல்றேன், ஏஜ் ஆஃபீஸ்ல போய் ஜிஎஸ்சி இப்படி செய்யறாருன்னு சொன்னோன்னா அந்த ஒரு நாள் 10 கிலோ அரிசி தான் கொடுத்தாங்க. அந்த கீவாரம் எடுக்கிறாங்களுக்கு அங்க போய் சொன்னா எனக்கு அரிசி அமௌண்ட் தரல என்ன சொல்லப்போ உங்க ஜிஎஸ்டி தருவாங்க ஏஜ் சொன்னாங்க. அங்க வந்து ஜிஎஸ்டி வந்து கேட்க எனக்கு அடுத்த தரம் வந்தா தாரணுண்டாங்க. அது வந்து தருங்க. வாடாப்பா. என்ன பெயர்ண்டீங்க? எனக்கு குசேந்தன். குசேந்தனா? குசேந்தன் என்ன மாதிரி எப்படி இருக்கா? ஏன்டா அழுகிறா? இப்ப என்னடா பண்ணான்? அம்மா முதலாவது வீட்டுள்ளுக்கு போகும்போது செருப்பை கலட்டுவோம். வாங்க வாங்க. இதை விட நம்மட வீடுபாடு மோசமா இல்ல இருக்கும். இதெல்லாம் சமைக்கானே, இதெல்லாம் சமைக்கிற பொடியை நான் குந்தோண்டு போட்டு தந்தாரு. என்ன கறி? பருப்பு கறிடாப்பா, செம்ம டேஸ்டா இருக்குமே. அம்மா இது மீன் கறி. அப்புறம் என்ன எங்கட வீட்டையே மீன் கறி சமைக்கிறல்ல. சோறு
சாப்பாடு எல்லாம் ஸ்டாக்ல தான் இருக்கு. சாப்பாடு சமைச்சு கொடுத்தேன். சரியில்ல தானே, சின்ன பிள்ளைல வச்சிருக்காம டைமுக்கு சாப்பாடு வாங்க கொடுக்க. குட்டீஸ், உப்பெல்லாம் நிறைய வச்சிருக்கீங்களா? என்ன இது உப்பு? என்னடா அப்ப எங்கட வீட்டு ஒரு கொஞ்சம் உப்பு கூட இருக்காது, இது ஃபுல்லா வச்சிருக்கீங்க. போத்தல் நிறைய. என்ன ஒருத்தாலும் உப்பு இருக்கப்படுறாங்க. இப்படி இருக்க நிலைமை. பெட்லாம் வச்சிருக்கீங்களே, அதுலதான் பிள்ளைங்க ராத்திரி நேற்று ராத்திரி எல்லாம் அப்படியே இருந்தது. இது உள்ளுக்கு ஒண்ணும் பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு அளவுக்கு ராஜ வாழ்க்கைன்னு சொல்லலாம் உங்களோட வாழ்க்கை. இப்படி என்ன கல்வீட்டுல இருந்து பணக்கார பேர் கேட்கறத விட ஓல வாழ்க்கை நல்ல கட்டித்தனமா. உண்மையாவே ராஜ வாழ்க்கை தான் இது. ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன், இப்படியே நீங்க இருந்தாலும் ஒரு நார்மலான வீடுதான். ஆனா ஒரு மழை பெய்யும் போது அந்த குளிர் கூதல்ல தண்ணி கீழே வேண்டாலும் பிள்ளைகள் நீங்க எல்லாம் இதுல வந்து பெட்ஷீட்டை போத்திட்டு படுத்து தூங்கும் போது இடம் போதாதானே. ஆனா பயங்கர சந்தோஷமா இருக்குமில்ல. ஓலக்குடியில இருக்கிறது நிம்மதியான வாழ்க்கை உண்டு, நிம்மதியான வாழ்க்கை. ஆனாலும் அதுக்குன்ட்டு நம்ம இப்படியே இருக்கணும்னு சொல்ல வரல. வளர்ந்த ஒரு கால எதிர்காலத்துல அதுல ஒரு வீட்டை இதை கட்டுங்கள் தானே. அரசாங்கத்தை நம்பிட்டு இருக்காம, அரசாங்கத்தை நம்பிட்டு இருக்காதுங்க. நாங்க ஏதாவது முயற்சி எடுப்போம், ஆனா நீங்க அரசாங்கத்தை நம்பிட்டு இருக்காதீங்க. அரசாங்கத்தை நம்பியே இல்ல. இந்த 14 வருஷம் இந்த ஓலக்குடியெல்லாம் இருக்கும். இதை பார்க்கும்போது ஒரு கோபம் தான் வருது. ஏன் அப்படின்னா உண்மையான நிலவரம் நமக்கு தெரியாதம்மா. நீங்க கதைக்கிறதான் நாங்க நம்புறோம். உண்மையான நிலவரம் நமக்கு தெரியாது. ஆனா இப்ப இது வந்து இதுக்கு பொறுப்பான ஒரு GSO, இதுக்கு பொறுப்பான அரசியல்வாதிகளோ இந்த கிராமம் எதுக்குள்ள வருது? வாகர பிரதேசத்துக்குள்ள வருது. இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. கட்டாயம் ஒரு பெரிய கடல் போல செய்யலண்டாலும் ஒரு சிறு துளி போல ஏதாவது முயற்சிகள் எடுங்கடாப்பா. இதெல்லாம் பார்க்கும்போது நாங்க முஸ்பாத்தியா கழிச்சா அவங்களோட சந்தோஷமா கழிச்சாலும் படும் மோசமான கவலையா இருக்கு. இப்ப அரசியல்வாதிகள் அப்படின்ட்டு வந்து ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் வீட்டை வரக்கூடாது. இவங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு நீங்க முயற்சி செய்யணும். நீங்க கார்ல போறதும் நீங்க வந்து சொகுசு வாழ்க்கை வாழ்றது மட்டும் வாழ்க்கையா இருக்கக்கூடாது. உண்மையான மனுஷரா இருந்தா நீங்க ஏதாவது ஒரு முயற்சியை செய்யணும். பாருங்க இதுல எப்படி இருக்கிறது. ஒரு தண்ணி வசதி இல்லைன்றாங்க, கரண்ட் வசதி இல்லைன்றாங்க. இதுல இருக்கவே முடியும். ஒரு வீடு இல்ல. ஏதாவது இப்போ ஒரு அரசாங்கத்தாலேயோ யாராலேயோ செஞ்சு கொடுத்திருந்தா கூட இவங்க சரியா பயன்படுத்தலண்டா கூட இதா ஏதாவது இருக்கணும் இல்ல, ஒன்றும் இல்லி. அப்ப தயவு செய்து இது போல செய்யாதீங்கடா. அப்ப பார்க்கும்போது பயங்கர வேதனையா இருக்கு. ஆத்திரம் தான் வருது, கோபம் தான் வருது. ஏதாவது ஒரு நிறுவனங்கள் கை கொடுங்க. என்னத்த சொல்றத நம்ம அப்ப என்ன யோசிப்பீங்களோ எல்லாம் பார்த்து இதை பார்த்துட்டு யோசிக்கிறேன். நம்மள பிள்ளைகள் காலம் அப்படி நல்ல வீட்டுல இருக்குங்களோ ஏதோ யோசிச்சு பாக்குறேன். என்னன்னு சொன்னா அவங்க படிப்புல கட்டித்தனமா தான் இருக்காங்க. எங்களால வேண்ட அளவுக்கு நாங்க படிப்பிப்போம். படிச்சவங்க மேல படிப்புக்கு படிப்பிக்கிறாடி என்னோ உழைக்கிறாடி எங்க பிச்சை எடுத்தேன் மேல் படிப்புக்கு படிப்பிச்சு விடுவோம். அவங்களால வேண்டதான் அவங்க செய்யட்டும். நாளைக்கு இந்த கூலி வேலைக்கு போகக்குள்ள இப்ப மழை பெய்யுது, இந்த போக இல்லாது போகலாட்டி வீட்டுல சாப்பாடு இல்லை. இந்த இவ்வளவு தூரம் வருத்தத்தோட போய் இருக்கு உழைக்கிறாருன்னு சொன்னா இந்த பிள்ளைகளுக்கான என்னன்னு சொன்னா நாளைக்கு அந்த பிள்ளைகள் நம்மளை போல இருக்கக்கூடாது. இந்த நானும் 11ஆம் ஆண்டு படிச்சேன்னா என் அப்பா செத்துட்டாரு. அம்மா கஷ்டப்பட்டுதான் கூலி வேலை கருவாடு காய்க்க போவோ இல்லைன்னு சொன்னா வெள்ளாநாட்ட போவோ கஷ்டப்பட்டுதான் எங்களை 6 பேரையும் படிப்பிச்சவர். ஒன்றும் யோசிக்காதீங்க, எல்லாம் வெள்ளலாம். சரியா? நீங்களும் எங்களுக்கு ஒரு அம்மா மாதிரி தான். சரியா? ஒரு தாய் மாதிரி தான். எனக்கும் அம்மா இல்ல. அப்ப அதனால ஏதாவது ஒரு உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நான் ஒரு அம்மா மாதிரி நினைச்சு சந்தோஷப்பட்டுக் கொள்வேன். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. கட்டாயம் கை கொடுப்போம். ஒன்னும் யோசிக்காதீங்க. அதனாலதான் நான் மெனக்கட்டு வந்தேன். நானா வெளியே சும்மா பாப்பமா இருக்கா சுத்தி நெட் எல்லாம் போட்டிருக்கீங்களே. எங்களுக்கே நுழம்பு நெட் இல்லடாப்பா. இது சின்ன பிள்ளைய போட்டு படுக்கிற டெங்கு காய்ச்சல் குட்டீஸ் வாரீங்களா இருக்கா வீட்டை சுத்தி பாப்போம். என்னடாப்பா இது இப்படி இருக்கு? இதுதான் வளவனே. தட்டிப்பானைய விக்கிறதுக்கு சேல் ஒன்று போடுவோமா? நிறைய சட்டிப்பானை இருக்கு, எல்லாம் புதுசு மாதிரி இருக்கு. என்ன இதுல ஏதோ மரக்கறி தோட்டம் போட்ட மாதிரி இருக்கு. இது பொடியன் போட்டது அவரங்கொடி நாட்டு அவரங்கொடி காய்ச்சதா? இதுலயா சமையல்? எத்தனை ஆஞ்சிங்க? அது ஒரு 1/2 கிலோ வருது. நாவல் மரம் வெயில் அடிச்சாமா
இதெல்லாம் வெளியாகி புல்லெல்லாம் கொத்தி ஓ, சமைச்சாங்க வெயில் காலத்துல தண்ணி குடிக்க புல் அழும்பிட்டு வெயில் காலத்துல சும்மா சொர்க்கம் மாதிரி இருக்கு மனே. ஒரு பாயோண்ட போட்டுட்டு பகல் நேரத்துல தூங்குனா அந்த இடம் சும்மா இருக்குது ஒரு மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு சொர்க்கத்துல போயிட்டு வந்த மாதிரி இருக்கு மனே தூக்கம். அப்படி தூங்குறதா? தூங்குறதுல குந்தி திருப்போம். நாவல் பழம் காய்ச்சா ஊராக்கள் வந்து ஆயிரதா இல்லாட்டி நீங்க மட்டும் தான் சாப்பிடுறதா? எல்லாரும் வந்து அஞ்சு சாப்பிடுறாங்க. அங்க விக்கலாம் தானே? அதுங்க தம்பி விற்க போற யாரு விக்கிற ரோட்டுகள்ல எல்லாம் ஒரு பேக் சும்மா சின்ன பேக்லயே 100 ரூபாய்க்கு விற்பாங்களே. அது விக்கிறதுக்கு நம்மள பிள்ளைல அப்படி விட இல்லாது. நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்தாலும் நாளைக்கு அந்த பிள்ளைய வெரி குட். கைதாங்க முதலாவது. சூப்பர் ஆளா அம்மா, சூப்பர். என்ன யார் ஹீரோ? அப்பாவும் அம்மா அம்மனே வெள்ளனமா எல்லாம் வெள்ளலாம். ஓகேவா? டன்னா இல்லாட்டி தண்டன கடன்னா? அம்மா அந்த டாய்லெட் பிட் இல்லன்னு சொன்னீங்க இருக்கே. டாய்லெட்டுக்கு உடைஞ்சிது. இதத்தான் திருடி சொல்லி கேட்டேன் பாப்போம். நான் டாய்லெட் பிட் இருக்காக்கமெண்டு யோசிச்சேன். அதுல எங்க இருக்கு? வெறும் பிட்டு தானே இருக்கு, வேற ஒண்ணும் இல்லையே. இப்ப இதுதான் டாய்லெட் பிட்டா கூட? அப்ப இது ஒன்றுமே இதுல பாவிக்கல, அது உடைஞ்சு போயில கிடக்கு. பாவிக்கல, நாங்க இங்க தம்பியா விட்டோம். தம்பியா கல்ற விட்டவா? ஒரு அவசரம் உண்டால அங்கதான் போவோம். எவ்வளவு தூரம்? ஒரு 2 கிலோமீட்டர். அம்மோ, அங்க போற கடையில அவசரம் உண்டா போயிருமில்லப்பா எல்லாம். ஏன்டா முறைச்சு பாக்கா? பெரிய ஆளா வந்துதான் அடி இருக்கனே. என்ன வாழ்க்கை இதெல்லாம். மழைண்டா தான் கொஞ்சம் கஷ்டம், வெயிலண்டா சமாளிக்கலாம். அப்படியா? கடைசியில பெண்களுக்கும் வருத்தம் வந்து நாங்களும் ஹாஸ்பிட்டல் தான் கிடக்க போற மாதிரியா? என்ன அதுக்கு நேரத்தோட காய்ச்சலோட அமர்ந்து போறீங்க. ஐயோ ஐயோ, என்ன செய்யற நமக்கு கிடைச்ச நிலைமை இப்படியா போயிட்டு அதை யாராலையும் மாத்திடாது. கடவுள் மேல கோபம் மட்டும் இல்லையா? கடவுள்ல கோபம் இல்ல. ஏன்? கடவுள் என்ன செய்யற? அவரு அன்னைக்கு சாப்பிடுறதுக்கு என்னன்னா படி போடுறாரு கடவுள்கிட்ட. அதான் பிள்ளைகளுக்கு கிடைக்குது. சில வீட்டுல சாப்பாடும் இல்லாம கஷ்டப்படுங்க. இவ்வளவு விடத்துல அந்த பிள்ளைகள் அது இதை பணங்களங்க நாப்பளத்தை இதை வித்து கொண்டு கொடுத்தா தானே வீட்டுல சாப்பாடு நடக்குது. இப்ப இது என்னவோ அங்க ஏலாத்தோட இவர் உலகங்களுக்கு சாப்பாடு போடுறாரு. அதுக்கு நான் கடவுள்கிட்ட அதுதான் நான் நினைத்துக் கொள்வேன். கழுவுறீங்களா? அப்ப சாப்பிடுவோம். சாப்பிடணும். கொஞ்சம் போதும், கூட வேணாம். அத 2 கட்டி எடுத்துருங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? ஓம், நாங்க எல்லாரும் சாப்பிடுறோம். ஏண்டா நான் நல்லா சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் நான் கடையில. கொஞ்சமா போடுங்க. நன்றியா. தம்பி எப்ப ஒரு ஆள் தான் நீங்க அம்மா மாதிரி தானே பண்ணி. அதுதான் அம்மா பாப்போம் எப்படி டேஸ்டா இருக்குண்டா. உங்களுக்கு சந்தோஷம் தானே? சாப்பிடுங்க. பயங்கர டேஸ்டாப்பா. உங்களோட சமையல் தானா? அப்ப கஷ்டம்ன்றீங்க. கொச்சிக்காய் வெட்டுத்தூள் போட்டிருக்கீங்க, மஞ்சத்தூள் போட்டிருக்கீங்க, தேங்காய் பால் விட்டுருக்கீங்க. கஷ்டம் சமைச்சு கொடுக்காடி சாப்பிடாதுல தம்பி. கஷ்டம் பாத்தீங்களா? உங்களுக்கு எல்லாம் ராணி மாதிரி வச்சிருக்காங்க. அதான் கடன் பட்டானே சாப்பாடு கொடுக்குறாங்க. இந்த கடையில ஒரு கடையில 30, 20 கடன் படுறான். எந்த ஊர்ல எங்க நான் போய் கேட்டா கடையில பிள்ளைகளுக்கு சாப்பாட்டு கண்டு சொல்லி நம்ம கேட்டோம்னு சொன்னா இடையெல்லாம் கிடைக்கும். நம்பி தருவாங்க. இப்ப வந்து கடனை வாங்க வைங்க. இப்ப அண்ணா காசு அனுப்புனா கொடுப்பீங்க, காசு அனுப்பலண்டா விபதிதான். அனுப்பலன்னு சொன்னா கிவார்கள் எதனா வந்தாலும் கொடுத்துருவேன் நான். அப்படியா? இந்த மாசம் பிந்திச்சான்னு சொன்னா அடுத்த மாசம் பண்ணாலும் கடன் கட்டிடுவேன். என்ன அரிசி இது? இது இந்த கடையில கிடக்க அரிசி தான். இல்ல புழுங்கல் அரிசியா பச்சை அரிசியா? பச்சை அரிசி. என்ன நீங்க சாப்பிட்டுனீங்களா? நாங்களுக்கு விடியஜாம எழுப்பி சமைச்சுட்டேன். நாங்க இருந்து வந்த வாரத்திலே சமைக்கணும். என்னன்னு சொன்னா மாவு இருந்தா ரொட்டி எல்லாத்தையும் சுட்டு கொடுக்குறேன். ஓகே. இப்ப மாவும் இல்லைன்னு போட்டு வந்த வாரத்திலே சமைச்சு போட்டு கூனியும் வேண்டி வச்சிருந்தாங்க. கூனிக்கிற பைக்கெட்டும் பருப்பு போட்டு குழம்பும் வச்சு சாப்பாடு கொடுக்கத்தான் அவர் போயிட்டாரு கிளாஸுக்கு. அப்ப நைட்டுக்கு என்ன சாப்பாடு? நைட்டுக்கு சோறு தான். சோறு தான். என்னைய பொறுத்த மட்டும்ப்பா, உங்களுக்கு கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல, இதுல ஏதாவது ஒன்று செஞ்சு தரணும் மம்மியா.
ஆனா உங்களுக்கு இது சொர்க்க மாளிகை. நான் வச்சிருக்கிற பேர் என்ன தெரியுமா? சொர்க்க மாளிகை. நல்லா பாட்டு பாடுனாவே. படிப்பு எல்லாத்துலயும் தமிழ்ல எல்லாம் 85 தான், ஒரு குறைய மார்க் எடுக்க மாட்டாவோ. அவன் நல்லா படிப்பாவோ. அவருக்கு மூத்தாளு தான் கணிதம் கொஞ்சம் ஓடுது. கணிதம் ஓடுது இல்லையா? அதெல்லாம் அடிய போட்டீங்கன்னா ஸ்பீட் ஓடும். அடிச்சும் தம்பி என்ன செய்யற தம்பி, அவங்கள படிக்கக்கூடிய அளவுக்கு தான் அவங்களும் படிக்கலாம். நம்ம அடிச்சோன்னா படிப்பு டக்குன்னு வராது. முஸ்பாத்தி சொன்னேன் படிப்பேர். அதான் கரண்ட் இல்ல. தோச்சி அந்த தோச்சியோட அங்க தம்பி அவர்கிட்ட கொண்டு ஒரு சாச்சில கூட போட்டு வந்து வச்சிருக்கு. அதை கொண்டு வந்தா கட்டுனா ஒரு 9 மணி மட்டும் படிப்பாங்க. 8-9 மணி அதுக்கப்புறம் படுத்துருவாங்க. கரண்ட் இல்ல. நான் வயரிங் பண்ண சொல்லி இந்த பண்ணி விட்டுருக்கோம். கடைசியில வயரிங் பண்ண சொல்லி போட்டு விபூதி அதுக்கு 25,000 இவர் வேலை செய்து ஜாழ்ப்பாணத்துல வந்து அதோட வந்தது கிட்னி வருத்தம். அவங்களுக்கு வந்து அந்த வலி வேதனை சிலாக்களுக்கு தெரியாது. நம்மட வலி வேதனை தெரியாது. என்ன மீன் இது? ஜப்பான் மீன். என்ன குளத்து மீனா? இல்ல தோணா மீன். பயங்கர டேஸ்ட் ஆனோம். பொரியல் ஒன்று போட்டீங்கடா. நேற்று பொரிச்சான். சரி பொரிச்சு குழம்பு வச்ச. ஆறு மேடம் வந்து கலெக்டர் ஆகி உங்களை எல்லாம் பார்க்க போறேன்னு இருக்கா? அவன் கலெக்டர் ஆகுற டைம்ல நாங்க இருக்கவே இல்லையா? ஆனா அந்த புள்ளோட லட்சியம் அடைஞ்சுட்டாங்கடா காணும். சூப்பர்ராப்பா. இந்த ஸ்கூல்லயும் அந்த படங்கள் எல்லாம் வரைஞ்சி இப்ப எங்கன்னா குழம்பு கிளம்புறதுக்கு படம் ஒரு ஆக்கங்கள் எல்லாம் வரைஞ்சி தர சொன்னதானே. அப்ப இவ வரைஞ்சி கொண்டு போனா கலெக்டர் தான். அவரு மூத்தாள் போட்டோ இந்த இதெல்லாம் அவர் சித்திர படம் தான் எடுக்கிறவரு. அவர் பொரிசி. இவரு சொல்ற நான் பிரக்டரா வருவேன் படிச்சு பிரக்டரா வருவேன். நெஞ்ச ஆக்களை இருக்க ஒரு இல்ல. நிறைய கல்லணுகள் இருக்கானுங்க. அவனுங்களை எல்லாம் பிடிங்க கலெக்டர் ஆகி. எல்லாரையும் விட பெரிய கல்லன் யார் தெரியுமா? சொல்லுங்க அவன் யாருண்டு. கலெக்டர் ஆகி நிறைய நல்ல விஷயங்கள் செய்யுங்க. அதுல நிறைய கல்லணுகள் இருக்கானுங்க. அவனுங்களை தான் பிடிக்கணும். அதுல பெரிய கல்லன் யாருன்னு சொல்லுங்க பாப்போம். நான் தான். எல்லாரையும் விட பெரிய கல்லன் நான் தான். உண்மையா பையா? இல்ல அப்படி இல்ல. நீங்க கலர் ரெண்டா அப்படி வந்து வீடியோ எல்லாம் பிடிச்சி போட மாட்டீங்களே. அந்த பொடியன் ஒரு பொடியன் பக்கத்துல நாங்களுக்கு சாமான் தந்த தரம் கால் உடைஞ்சுக்கிட அந்த பொடியனுக்கு எல்லாம் கால் ஒட்டி எல்லாம் இப்ப நடந்துருக்கிறது உங்களால. உங்களுக்கு கடவுள் நல்லா ஆசரிப்பாரு. அப்படி சும்மா உதவி செய்யற மாதிரி செஞ்சு போட்டு நாங்க ஒரு 2 லட்சம் 10 லட்சத்தை இப்படிதான் அனுசாந்தம் இந்த வீடியோ எடுத்து தீரான் தான் அவனை எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் பெரும் போய் தான் அந்த பாவம். அதான் அவங்களுக்கு தான். இப்ப நீங்க எடுத்து எங்களை சாட்டின்னு சொன்னா அது எங்களுக்கு தான் பாவம். கடவுள் எங்களை சுட்டு போட்டுருவான். என்னன்னு சொன்னா நீங்க இப்ப இந்த ரிங்கோல இருந்து இவ்வளவு தண்ணிக்குள்ள எங்களை பிடிக்கணும் உங்களுக்கு அவசியம் இல்லையே. என்ன அண்டு வந்தீங்க போட்டோ பிடிக்க சாட்சி இல்லன்னு போயிட்டு அவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கப்ப. ரொம்ப நிறைவா இருக்கு. இன்றைக்கு உங்களை வந்து இப்படி சாப்பிட்டு மறக்க முடியாத நினைவா. இது இப்ப இந்த தண்ணி எங்க எடுக்கிற நீங்க? குழாய் கிணறு தண்ணியா, பைப் தண்ணியா, கிணத்து தண்ணியா? கிணத்து தண்ணி. கிணத்து தண்ணி இருந்தாலும் நல்லா இருக்கு. பிரச்சனை இல்ல. தேவை கிணத்து தண்ணி இருந்தாலும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கிணத்து தண்ணி வரண்டு தெரியல. அப்படியா? அப்படியா? பாய்டா தங்கச்சிக்கும் பாய். பாய் அம்மா. இப்ப எங்க போறீங்க? தண்ணி எடுக்க. இப்ப நீங்களா தண்ணி எடுக்க போறது? அட கருமமே. இந்த குடத்துலயா ஃபுல்லா நிரப்புறதா? இப்படி தூக்கி இப்படியா வச்சு கொண்டு வர நீங்க? இப்படி தூள்லையா? இப்படி என்ன கொண்டு வர்றதா? அட கடவுளே. சரி வாங்க பாப்போம் எங்க போறீங்க, எங்க எடுக்கீங்க. நான் வீட்டை போறதுக்கு கிளம்புனா நீங்க தான் அகப்பட்டீங்களா? இங்க இருந்து தூக்கிட்டு போகணுமா? சரி நான் இன்றைக்கு நான் தூக்கி தரேன். சரியா? நீங்க தூக்கிட்டு போறத பாப்போம். நான் இன்றைக்கு தூக்கி தரேன். எப்படின்னா எந்த நாள் வந்து தூக்கி தரையில பாப்போமா இந்த குடத்தை எப்படி தூக்குறீங்க. அம்மா அம்மா. அட கடவுளே. விடுங்க கொஞ்சம் பாருங்க, நான் காலை கழுவி சொல்றேன்.
சரி நீங்க தூக்குங்களேன் பாப்போம், நீங்க வளமையா என்ன செய்யறீங்க பாப்போம். அட கடவுளே, இப்படி எந்த நாள் வந்து தூக்கிட்டு போறவங்களா? இப்ப நான் வாங்கி தூக்கிடுவேன். இப்ப நீங்க எந்த நாளும் என்ன செய்யறீங்கன்னு தெரியத்தானே வேணும். இப்படி எந்த நாளும் வந்து தூக்கிட்டு போகணுமா? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வருவீங்க? ஒரு நாளைக்கு 4-5 தடவை. இந்த கடவுளே, இப்ப உங்களுக்கு கஷ்டமா இல்லையா தூக்க? இங்க இருந்து விட்ட போகணும். அண்ணா தூக்க மாட்டேரா? கஷ்டமா இல்லையா உங்களுக்கு? தாடாப்பா, எனக்கு மனசு கேளாம இருக்கு. சி, என்ன வேலைடாப்பா இது? அப்ப நீங்க எந்த நாளும் கூடத்தை தூக்கிட்டு வர சொல்லி வேலை இல்ல. எனக்கே கஷ்டமா இருக்குடாப்பா அது தூக்க. எனக்கே இந்த குடத்தை தூக்க கஷ்டமா இருக்குண்டா, நீங்க எப்படி தூக்குவீங்க? சரி கலட்டுவோண்டா பையில, எனக்கு செருப்பை போட்டு போட்டே இல்ல. ஒரு சின்ன எடுத்தவங்க முதல் வேலை என்ன தெரியுமா? உங்களுக்கு தண்ணி வசதி செஞ்சு தரேன். பாவங்கள் கவனம், நீங்க கவனமா முதலாவது நீங்க சேஃபா போய் சேருங்கப்பா. கவனமா போங்க, நீங்க கவனம். தரம் கவனம். இல்லைங்க, என்னைய விட்டு போடாம குடத்தை தூக்கணோட நீங்க என்னைய விட்டு வர்றீங்களே. என்ன சாமி கடவுளே, கடைசியில குடம் தூக்குற நிலைமை. இது எனக்கு பெரிய விஷயம் இல்ல, ஆனா எந்த நாளும் நீங்க தூக்குறீங்க அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயம். சின்ன விஷயமாடாப்பா இது. 25 கிலோ வருமே. அம்மா 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 அம்மா, மகேந்திர பாகுபலியாகிய நான் வந்துள்ளேன். அம்மா, மகேந்திர பாகுபலியாகிய நான். இந்தாங்க உங்களோட குடம். வாங்க, இப்படி வாங்க. போனங்களை திரும்பி வர வச்சுட்டீங்க. எந்த நாளும் தங்கச்சியா தூக்குறது இல்ல நானும் எடுக்க போறேன். இப்ப தம்பி அழுதி கொண்டிருக்கதான் தானே எடுத்து வரேன். இல்ல அது பிரச்சனை இல்ல, நீங்களும் போனாலும் பிள்ளைகளும் அனுப்பத்தான் வேணும். கஷ்டம் தான், எனக்கு புரியுது. ஆனா எனக்கு தூக்குற எனக்கு இவ்வளவு கஷ்டம்டா. அப்பா சாமி முடியலடாப்பா. அப்படிதான் திரிகிற இந்த 17 வருஷமா அப்படிதான் அவங்க இடுப்பு எல்லாம் அப்படியே காய்ச்சி போயிடுச்சு. இவ யார் புதுசா ஒருத்தவங்க என்ட்ரி ஆயிருக்காங்க. வாரேன், தோள்பட்ட என்னத்துக்காகும். எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யுங்க. என்ன தெரியுமா? தங்கச்சியை விடாதீங்க. நானே விடுறேன்ல. இப்ப தம்பி அழுதி கொண்டிருக்கான தான் தண்ணி எழுதி கொண்டு வைக்கிறான் அவனுக்கு வந்தவன். அப்படியா? ஏண்டா எனக்கே தோள்பட்டமும் என் நோகுது. அப்ப சின்ன குட்டி ஆள் இல்ல. ஓ சரியா, நாங்க வாரம். சரியா, பாயா பாய்டாப்பா.